வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் அவசியமா வேணும். அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன தெளிவான விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கங்க. 26/1/89 1989க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து பிறப்பு சான்று கட்டாயமாக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். முன்னாடி வந்து இருக்கும் இல்லாமல் இருக்கும். நமக்கு சிரமமே இல்லை. 89க்கு அப்புறம் பிறப்பு சான்று இருக்கிறவங்க பிறப்பு சான்றை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உடனே வந்துடும் பிறப்பு சான்று, ஆதார் அட்டை, பான் கார்டு இருந்தால் போதுமானது. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பள்ளி ஸ்கூல்ல வந்து டிசி கொடுத்துருப்பாங்க. டிசியில வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா பர்த் அதை வச்சு நீங்க கொடுத்துக்கலாம். அதோட ஒரிஜினல் காமிச்சா போதுமானது. அதை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்ல இருக்க தேதியை வந்து பாஸ்போர்ட்ல கொண்டு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸியான தலைமுறை தான். ரொம்ப யாராவது சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, நீங்க கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் வந்து இப்போ வந்து இந்திய அரசாங்கம் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க முதல்ல மாதிரி லாங் வேலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே சேவை கேந்திரா, அதாவது பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் டைப் படிச்சீங்கன்னா அட்ரஸ் வரும். போங்க, அங்க அலுவலர் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவாங்க, புரிய வைப்பாங்க. ரொம்ப பெரிய மலையை அப்படிங்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரண வேலை தான். போய் ரிஸ்க் எடுத்து போய் போறீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இருந்தாலே போதுமானது. அதுலேயும் உங்க டேட்டா பர்த் வந்துடும். இல்லை அது கம்மியாக படிச்சிருக்கவங்க வந்து உங்க ஸ்கூல் டிசி இருந்தால் போதும். லாஸ்ட்டாக படிச்ச ஸ்கூல் டிசி இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல தகவல் நம்பிக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது சரவணபிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.